நாங்கள் எழுந்தெல்லாம் போகலை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் எழுந்து சொல்லிட்டு இருந்தனால ஒரு அமைச்சர் நிற்கும் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் நிற்கணுன்றனால அது புரோட்டோகால் படி தான் நான் நின்னேன். யாரும் என்னை நிற்க சொல்லலை, யாரும் எழுந்துக்கோங்கன்னு யாருமே சொல்லலை. எனக்கு ஒரு ஆசை, ஐயா இன்பா ஐயாவையும் அடுத்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாப்பிடணும்னு ஒரு ஆசை. அந்த குடும்பம் தவிர யாரும் ஆக்கப்படாதீங்க. அந்த குடும்பம் தான் நமக்கு சரியா வரும். ஆக இன்பா யாருன்னா ஐயா உதயநிதியுடைய பையன், எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன். அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். நரேந்திர மோடிக்கு அப்புறம் யார் பிரைம் மினிஸ்டரா வரப்போறாங்கிறது நாடு கவலைப்பட வேண்டும். ரெண்டாவது, மத்திய அரசினுடைய சாதனைகள், இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். நிறைய சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் 5 பாயிண்ட் மாத்திரம் சொல்ல போகிறேன். இந்த தடுப்பூசி இருக்க, இது யாருமே நினச்சி பார்த்துருக்க முடியாது. நமக்கு எப்போவுமே ஒரு வியாதின்னு ஒன்று வந்ததுன்னு வச்சுங்க, இந்த எல்லா வியாதியும் வெளிநாட்டிலேருந்து தான் வரும். நம்ம நாட்டிலேருந்து வியாதிகள் ரொம்ப குறைச்சல். வெளிநாட்டிலேருந்து வியாதியை கொண்டு வந்து இங்கே சேர்த்துருவாங்க, மருந்து கிடைக்காது. அவங்க தான் மருந்து தயார் பண்ணுவாங்க. அந்த மருந்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வரைக்கும் வரும். இங்கே ஸ்பானிஷ் ஃப்ளூவில் நம்ம நாட்டில் 3 கோடி பேர் மரணம் அடைந்தார். ஒரு சமயத்துலேயும் இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செத்து போவாங்க. இந்த வெளிநாட்டு மருந்து நம் நாட்டுக்கு கொரோனாவில் நம்ம மக்களை காப்பாற்ற முடியாது என்பதனால நரேந்திர மோடி நம் நாட்டில் மருந்து தயார் செய்ய வேண்டும் என்று தனித்தனியாக ஆளுக்கு அழைத்து, அப்பா நீங்கள் என்ன ஆதரவு வேண்டுமானாலும் கொடுக்குறேன், என்ன நிதி வேண்டுமானாலும் கொடுக்குறேன், எந்த ஊக்கம் வேண்டுமானாலும் கொடுக்குறேன், நம் நாட்டுக்கு தடுப்பூசி தேவை. எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இந்தியாவது தடுப்பூசி தயார் செய்வதாவது. தடுப்பூசி தயாரானவங்க ஐயோ இந்த ஊசியை போட்டுக்காதீங்க. யாரு? காங்கிரஸ். இந்த ஊரில் தடுப்பூசி போட்டுக்காத ஸ்டாலின். இந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி இன்றைக்கு தடுப்பூசி, நம் நாட்டு தடுப்பூசி தயார் செய்து நாடு முழுவதும் தடுப்பூசி போட்டு உலகம் பூரா கொரோனாவில் 4வது அலையில் திண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நம் நாட்டில் பெரிய தாக்கமே இல்லை. இது ஒரு பிரம்மாண்டமான சாதனை. இதை பற்றி எந்த பத்திரிகையோ எந்த விமர்சகரோ எந்த அரசியல் கட்சி இது எப்படா தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணாங்களே தவிர இதை பாராட்டுவதற்கு மனது இல்லை. என்ன அவ்வளோ குறுகிய மனது. இந்த மோடி துவேஷம் இருக்குது பாருங்க, அது தடுப்பூசி துவேஷமாக மாறித்து. அதான் இவர் சொன்னார், நிறைய அமித்ஷா, மனித உரிமை அப்படிங்கிறது டெரரிஸ்ட்டுக்கு மாத்திரம் கிடையாது, யார் அவங்களால பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கும் உண்டுன்னு சொன்னார். அதை சொல்கிறதுக்கே இந்த நாட்டில் ஒரு பெரிய ஒரு தைரியம் தேவை. அடுத்தது, அமைதியான முறையில் பிரிவு 370 நீக்கிறது பிரம்மாண்டமான சாதனை. 3000 பேர் இறப்பார்கள், இப்படியெல்லாம் எஸ்டிமேட். ஒரு ஷூட்டிங் கிடையாது, ஒரு ஆள் சாகலை, அமைதியாக இருந்தது. காரணம் என்னவென்றால் இது எல்லாம் கிளப்பி விட்டதே அரசியல் கட்சிகள் தானே. அவனை பிடிச்சி உள்ள தள்ள உள்ளே எல்லாம் நின்று போச்சு. அமைதியான முறையில் முத்தலாக், இது கையை வைக்க முடியாது. முத்தலாக்கு பற்றி கேஸ் போட்டதில்லே முஸ்லீம் விமன் தானே. உச்சநீதிமன்றத்துக்கு போய் இதை தடுங்க, இதை எடுங்கள், இதை நிறுத்துங்கள் என்று கூறியது யாரு? விஸ்வ இந்து பரிஷதா? இல்லை. இந்த கேஸ் போட்டது பூரா முஸ்லீம் பெண்கள், பாதிக்கப்பட்டவர்கள். 3 முறை முஸ்லீம் உச்சநீதிமன்றம் கூறியது இந்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. எந்த கட்சிக்கும் அந்த முதுகில் அந்த தைரியம் இல்லை. நரேந்திர மோடி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். முஸ்லீம் சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. முஸ்லீம் பெண்கள் நிறைய நரேந்திர மோடிக்கு வாக்களித்தார்கள். இதான் உண்மை. இதற்கு துணிவு தேவை, உண்மை தேவை. பொய் பேசக்கூடாது அரசியல். அடுத்தது, இந்த ராமர் கோவில் பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் எல்லா நீதிபதிகளும் சேர்ந்து கட்ட வேண்டும் என்று கூறியது மாத்திரமல்லாமல் இந்த உலகத்திலேயே எல்லார் வாயை அடைத்தார்கள். இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை அது. அதை செய்வதற்கு காரணம் அந்த மாதிரி ஒரு ஆட்சி, அந்த மாதிரி ஒரு விவாதம் நாட்டையே மாற்றி இருக்கிறது. இந்த 5 முடிவுகள். மத்திய அரசுக்கு சில தோல்விகள் இருக்கின்றன, அதையும் கூற வேண்டும். ஹிந்தி திணிப்பு அப்படின்னு ஒன்றும் நடக்கலை. ஆனால் ஹிந்தி திணிப்பு என்று பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கிறது. மத்திய அரசால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை பேசியது எனக்கு பிடிக்கல. ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்ப்போம் என்று கூறினார். அவசியமே இல்லை.
நடக்கலை. ஹிந்தி திணிப்பை நாம் எதிர்ப்போம் என்று கூறுவதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி ஆகியது. பிஜேபி அந்த தவறை செய்யக்கூடாது, ஹிந்தி நாம் படிக்க வேண்டும் என்று கூறக்கூடிய ஒரே கட்சியாக பிஜேபி இருக்க வேண்டும். மத சுதந்திரம் இல்லை, வெறுப்பு அரசியல், இதெல்லாம் மோடி எதிர்ப்பு, மோடி துவேஷம். இதற்கு எதிராக மத்திய அரசு எந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்து உண்மையை கூற வேண்டுமோ அதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய. மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனை, இது ஒரு பிரச்சாரம். அந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் இது பிரச்சாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு, இப்போ யாரோ சொன்னாங்க டிவி ஆரம்பித்தா சரியா போகாது. இங்கு அமைச்சர்கள் வர வேண்டும், வந்து, ஏன்னா அமைச்சர்கள் பிரஸ் கான்ஃபரன்ஸ் மாத்திரம்தான் நம்ம மீடியாவில் போடுவாங்க. அவர்கள் இந்த உண்மையை கூற வேண்டும், தவறு என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் நடக்காத நிலை என்னாச்சு, இந்த ஃபீல்டே இவங்களுக்கு ஓப்பன் ஆகிடுது. இந்த விலைவாசி உயர்வு முக்கியமான பிரச்சனை. அதற்கு காரணங்கள் என்ன, அதில் எந்த அளவுக்கு மத்திய அரசு பொறுப்பு, மாநில அரசு பொறுப்பு, இதையெல்லாம் வெளிப்படையாக பேச வேண்டும். மத்திய அரசு இது மாநில அரசுகளுக்கு அறிவுரை கொடுக்க வேண்டும். நாங்கள் இவ்வளோ செய்கிறோம், நீங்கள் இவ்வளோ செய்யுங்கன்னு. இதெல்லாம் பண்ணாதான் இந்த நிலைமையில் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாவதை நாம் தடுக்க முடியும். அதே போல் தான் பெட்ரோல் விலை. இந்த பெட்ரோல் விலை உயர்வு என்பது ஒரு அரசாங்கம் செய்வதல்ல, இதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டாக் ஆஃப் பெட்ரோல் இருக்கிறது, அது ரொம்ப அவசியம். பல பேருக்கு தெரியவே தெரியாது. இது ரகசியம், இதை வெளியில் கூற முடியாது. ஒரு 3 மாதம் ஒரு பெரிய போர் வருகிறது, பெட்ரோலே வர முடியாது. நாடு நடக்க வேண்டுமா வேண்டாமா? ரகசியமா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோல் ஸ்டாக் வைத்திருப்பார்கள். இது வெளியில் கூற முடியுமா? இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கவர்மெண்ட் இப்படி எவ்வளோ நாள் ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு கேட்க முடியாது. திமுக பிறக்கும் முன்பே, திமுக என்கின்ற கட்சி 1949க்கு முன்பே வள்ளுவர் அவர்கள் திருக்குறள்ல ஆன்மீக கருத்துக்களை எப்பொழுதும் சொல்லி வந்திருக்கின்றார்கள். ஏன், தந்தை பெரியார் அவர்கள் வள்ளுவரை பத்தி என்ன சொன்னாங்க? ஆரிய கைக்கூலி. தந்தை பெரியார் சொன்னது, வள்ளுவன் ஆரிய கைக்கூலி, ஆரிய கருத்துக்களை திருக்குறள் வச்சு திணிச்சிருக்காரு, அதெல்லாம் ஒவ்வாத கருத்துக்கள். அதனால வள்ளுவரை பற்றி ஒருவருக்கு பேச அருகதை இல்லைன்னா தந்தை பெரியார் அவர்கள் வழியில் வந்திருக்கக்கூடிய திமுகவுக்கு அருகதை இல்லை. அதிலும் குறிப்பாக முரசொலிக்கு அருகதை இல்லை. நீங்க தான் வள்ளுவர் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்ப வள்ளுவருக்கு நாங்கள் காவி கொடி பூசினானே, மஞ்சள் கொடி பூசினானே, சிவப்பு கொடி பூசினா உனக்கு என்ன பிரச்சனை? நீ தான் ஆரிய கைக்கூலின்னு சொல்லிட்டேன், அப்ப நீ சைட்ல போயிரு. நீ வள்ளுவர் ஆன்மீக கருத்துக்களை திணிச்சிருக்காருன்னு சொன்ன, சைட்ல போயிரு. இன்னைக்கு உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, இவர் இந்த கலர் பூசிட்டாங்க, அந்த கலர் பூசிட்டாங்க. ஆனால் மறுபடியும் முரசொலிக்கு விடுதலையில் தந்தை பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நாளைக்கு தலையாங்கமாக போட்டிங்கன்னா சால பொருந்ததாக இருக்கும். துணை முதலமைச்சர் வந்தது தவறு கிடையாது, வருவதற்கு எல்லா உரிமை இருக்கு. துணை முதலமைச்சர் அவர் ஒருவேளை அவருடைய பையனை கூட்டிட்டு வர்றாங்களா, அதுவும் தவறு இல்லை. மகனும் வரலாம், வரட்டும், அதுவும் தவறு இல்லைங்க. ஸோ மகனுக்கு முதல் இருக்கையில் உட்கார வச்சாங்களா, கொஞ்சம் தவறு தான். பின்னாடி இருக்கையில் உட்கார வச்சிருக்கலாம். அதை விட மாபெரும் தவறு தன்னுடைய மகனுடைய நண்பர்களை முன்னாடி இருக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த மதுரையை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் நடந்து கொண்ட விதம். அந்த காட்சியை பார்க்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும். இவர் எந்திரிக்கிறாரு, பின்னாடி இருந்தத்தை கூப்பிடுறாரு. கலெக்டர் அம்மா இல்லை, யாரும் என்னை வற்புறுத்தவில்லை என்றால் எதற்காக அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து ஒரு இருக்கை எதற்காக விட்டு கொடுத்தாங்க? ஒரு நிமிஷத்திற்கு முன்பு கலெக்டர் அம்மா அமர்ந்திருக்கக்கூடிய இருக்கையில இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃப்ரெண்டு அந்த இருக்கையில உட்கார்ந்தார். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு இது ஜோக்கா இருக்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு அரசியல் லாபமா அதை பார்க்கலாம். கலெக்டர் அம்மா புரிஞ்சுக்கணும், ஓ இதுல நம்மளுக்கு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்க. ஆனால் கலெக்டர் அம்மா அதை தாண்டி ஒன்று புரிஞ்சுக்கணும், அந்த இருக்கையிலே அமர்வதற்கு தமிழர்கள், தமிழ் சொந்தங்கள், மாணவ செல்வங்கள் விடிய விடிய படிக்கிறாங்க, பரீட்சை எழுதுறாங்க. கூலி தொழிலாளியுடைய மகன் ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணி வர வேண்டிய இருக்கை அது. அவ்வளவு எளிதாக அந்த இருக்கையை தானம் கொடுக்க கூடாது. அதன் பிறகு கலெக்டர் அவங்க சொன்ன பதில் தான் என்னை இன்னும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. முழு வீடியோ தெளிவா இருக்கு, கலெக்டர் இருக்கையிலிருந்து எந்திரிச்சது தெளிவா இருக்கு, அந்த இருக்கையில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பர் உட்கார்ந்திருப்பது தெளிவா இருக்கு. நான் எப்படி பார்த்தா கலெக்டர் அம்மா உட்கார வேண்டிய இருக்கை
மூர்த்தி அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சென்டரில் உட்கார்ந்துருக்கணும். சென்டரில் யார் உட்கார்ந்துருந்தாங்கன்னா இன்பநிதி உட்கார்ந்துருந்தாங்க. அந்த இருக்கையை விட்டு கொடுத்ததே மாபெரும் தவறு. கலெக்டர் அமர வேண்டிய இருக்கையில் இன்பநிதி உட்கார்ந்துருந்தார். கலெக்டர் தூக்கி ஓரமாக 3 இருக்கை தள்ளி உட்கார வச்சிருந்தாங்க. அது இரண்டாவது தப்பு. அந்த உட்கார்ந்திருந்த இருக்கையும் விட்டு கொடுத்து விட்டு கலெக்டரமா 2 இருக்கை தள்ளி போனாங்க இல்லைங்களா? அதை என்ன சொல்வது? தமிழ் சமுதாயம், நம்மை காக்க வேண்டிய அதிகாரிகள் எப்படி தன்னுடைய பதவிக்காக அந்த பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த இருக்கையை தானமா கொடுக்கறாங்க இல்லைங்களா? சாமானிய மனிதருக்கு இந்த கலெக்டரின் மீது என்ன மரியாதை, நம்பிக்கை வரும்? உங்க இருக்கையை கூட உங்களால காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. சாதாரண மனிதனுக்கு கலெக்டரமா என்ன நியாயம் கொடுக்க போறாங்க? மூர்த்தி அவர்கள் இருக்கலாம், பவர் இருக்கிற வரைக்கும் ஆடுவார். பவர் இல்லைன்னா சாதாரண மனிதனா கூப்பிட்டு உட்கார்ந்துருப்பார், அது வேறு. அரசியல்வாதி நான் பேச விரும்பல. அதிகாரிகள், அரசியல் கட்சிகள் வரலாம் போல, அதிகாரி அவங்களுடைய தன்மானத்தை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா they are permanent politician. அதனால் மதுரையிலே நடந்திருப்பது மாபெரும் தவறு. நான் தவறு செய்யவில்லை என்று பத்திரிகை நண்பர்கள்ட்ட முட்டாள்தனமாக பேசியது அதைவிட மாபெரும் தவறு. அதனால் கலெக்டர் அம்மாக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், அம்மா நீங்க இத்தனை மக்களுடைய முகமாக இருக்கிறீங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அன்னைக்கு நடந்து கொள்ள விதம் ஏற்புடையதல்ல. மூர்த்தி அவர்களே சொன்னால் நீங்க மூர்த்தி அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்க இருக்கையை விட்டு கொடுங்க. மூர்த்தி அவர்கள் வேற இருக்கை போய் அந்த இருக்கையில் உட்காரட்டும். நான் இன்னைக்கு லீ குவாங் யூ மாதிரி தமிழகத்திற்கு ஒரு தலைவர் வர வேண்டும் என்று பேசிவிட்டு வந்திருக்கின்றேன். லீ குவாங் யூ மாதிரி சிங்கப்பூரினுடைய அதிபராக இருந்தவர், ஒரு பொருளாதார சீர்திருத்தவாதி, தொலைநோக்கு பார்வை இருந்தவர். நான் சினிமா நடிகர்களை பத்தி பேசலைங்க. பியூரோக்ராட்ஸ்ட வேலை வாங்க தெரிந்தவர். ஒரு IAS அதிகாரிகள் ரூம்குள்ள இருக்காங்கன்னா அந்த அதிகாரிகளை விட அதிக நாலேஜ் இருந்தவர். ஒரு அதிகாரி எப்படி வேலை வாங்க தெரியும் என்பதை தெரிந்தவர். அந்த மாதிரி இன்னைக்கு தமிழகத்துக்கு அரசியல்வாதி வேணும். அது அண்ணாமலையா, இவரா, அவரா, அது கேள்விகள். அதனால தமிழக மக்கள் அடுத்து யாரை கொண்டு வர போறாங்களோ இவங்களுக்கு IAS அதிகாரியை விட கொஞ்சம் அறிவு அதிகமா இருக்கா, அந்த மாதிரி யோசிச்சா போதும். IAS அதிகாரியை வேலை வாங்க தெரியுமா? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அலங்காநல்லூருக்கு கார்ல போறாருங்க, யாருமே இல்லைண்ணா. யாருக்கு கை காட்டுறாரு? யாரு கடையில டீ ஆத்திட்டு இருக்காரு? அவரு யாருமே இல்லை, மேல போயிட்டு இருக்காரு. பையனை கூட்டிட்டு வந்து முதன்மைப்படுத்துறாரு. மூர்த்தி அவர் எந்திரிச்சு போமான்னு கலெக்டர் சொல்லும் பொழுது அவரை பார்த்து சொல்லாதீங்க, என்ன கலெக்டர் உட்காரட்டும் சொல்றதுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை, அதுவும் சொல்லல. ஸோ என்ன எபிலிட்டி இருக்கு, இவங்க என்ன சாதிச்சிருக்காங்க, எந்த துறையில் இவங்க நிபுணர்கள், எப்படி ஒரு கவர்னன்ஸ் இவங்களால் ரன் பண்ண முடியும்? அதனால் தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் பார்க்கின்றேன். எந்த துறை சார்ந்தும் இல்லாம, ஒரு பேசிக் நாலேஜ் பாலிடிக்ஸ் இல்லாம, ஒரு அப்பாவோட ஐடென்டிட்டியை வச்சு 3வது முறையாக தமிழகத்தில் வர ஒருவர் நினைத்தால் அது நம்முடைய மாநிலத்தினுடைய சாபக்கேடாக நான் பார்க்கின்றேன்.